இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நீட் தேர்வு, அனிதாவோட மரணம், சிஏக்கு ஆதரவு, இந்த மாதிரி எடப்பாடி தலைமையில இருந்த அதிமுக ஆட்சியில நடக்காத கொடுமைகளே கிடையாது. அதுல நாட்டையே உலுக்குன மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னா அது பொள்ளாச்சி பாலியல் குற்ற சம்பவம் தான். இந்த சம்பவத்துல மொத்தம் 275 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. சம்பந்தப்பட்ட 9 குற்றவாளிகளையும் உலகத்துக்கே அம்பலப்படுத்தினாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. காரணம், குற்றம் செஞ்ச அருளானந்தம், பாபு, ஆரோன் பால், திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க. தன்னோட கட்சியை சேர்ந்த 4 பேரை காப்பாத்துறதுக்காக 275 பெண்களுக்கான நீதியை மறுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா குற்றம் செஞ்ச 9 பேரும் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி ஆட்சியில் நடந்த ஒரு குற்றத்துக்கு அடுத்த ஆட்சியில தண்டனை வாங்கி கொடுக்கறது அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம்னு அவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா அடிச்சு சொல்லுவேன், எடப்பாடிக்கு அதெல்லாம் சுத்தமா உரைக்காது. பாஜக கூட வெக்கமே இல்லாம சேர்ந்துகிட்டு பல்ல காட்டுறாரு.